வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். சைவ பிரியர்களுக்கு நல்ல டேஸ்டான சுவையில் சைவ கறி தோசை தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒன்று சாப்பிட்டீங்கனாலுமே போதும், இதுக்கு சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம். கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நம்ம இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இண்டாலியம் கடாய் தான் சேல் பண்ணிவிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ட்ரைப்ளே கடாய், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வேணும்னு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளே கடாயும் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா லேசாக நேரம் மாறிட்டு வதங்கி வரும், அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் பார்த்தா லேசாக நேரம் மாதிரி இருக்குது, இந்த அளவுக்கு மட்டும் வெங்காயம் வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போ இதில் பெரிய சைஸில் ஒரு தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி விடும்போது தக்காளி வதங்கும்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டு வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி குழஞ்சிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போய் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். காரம் சேர்க்கும்போது பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துருக்கோம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துருக்கேன். நம்ம கறி மசாலா சேர்த்தோம்னா தான் நமக்கு கறி தோசைக்கு நம்ம சைவம் பண்ணுறதுனால வாசனை டேஸ்ட் ரெண்டுமே கிடைக்கும். அதை சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து சாப்பரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பொடியை சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஏன் சாப்பரில் போடணுன்னு அவசியம், இந்த மாதிரி பொடியை கட் பண்ண முடியும்னா கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். சாப்பரில் போட்டால் நமக்கு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி நல்லா பொடியை கிடைக்கும். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அந்த மஷ்ரூம் தண்ணி விட்டு வரும், அதுவே அது வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். நல்லா கலந்துங்க. பார்க்கணும் ஒரு 5 நிமிஷம் தான் கலந்து விட்டோம், பார்க்கும்போது தெரியும் அந்த மஷ்ரூம் தண்ணி விட்டு சுருங்கியும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இடையே நான் 2-3 டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நமக்கு நல்லா கட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இப்போ ரொம்ப நமக்கு ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக தளதளப்பாக இருந்துச்சுன்னா ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும், அது கரெக்டாக நமக்கு இருக்கும். இப்போ கறி தோசை பண்ணுறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் போட்டுருந்தோம், தோசைக்கல் காஞ்சிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா புளிச்ச மாவுலாம் சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷான மாவு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம ஊத்தப்பத்துக்கு சேர்க்குற மாதிரி தோசை போட்டுக்கோங்க, மெலிசாக போடாமல் இந்த மாதிரி எல்லாம் மொத்தமாக போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தோசை ஃபுல்லாக. இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுப்பு சிம்லையே வச்சு வேக வைங்க, கொஞ்சம் வெந்து வரட்டும். இந்த மாதிரி முழுசாக வேகாமல் கொஞ்சம் வெந்து வந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க, சிம்லையே வச்சு சுடுங்க. இப்போ நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ அந்த மசாலையெல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சி வெந்து வரும். இப்போ பார்த்தா 2 சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இதையே நீங்கள் முட்டை சேர்த்தும் பண்ணலாம். முட்டை சேர்த்து பண்ணோன்னா தோசையை ஊற்றிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டையை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சிம்லையே வச்சு செய்யுங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மசாலாவையும் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடும் வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு முட்டை கறி தோசையுமே ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.